பொண்ணுங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா நமக்கு வர்ற வீட்டுக்காரர் எப்படி வருவார்? ஒரு வேலை செய்கிறவராக இருப்பாரா? ஜாப் மார்க்கெட்டில் அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருப்பாரா? அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதை ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமான்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் ஜாதகம். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருந்து அவருடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார். ஆனால் இப்போ 4ஆம் இடத்ததிபதி தசை நடக்கலை அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பின்னாடில் அவர் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக வருவார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடியவராக இருப்பார். இந்த 10ஆம் இடத்ததிபதி வக்ரம் நீசம் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யார்? இந்த பொண்ணுக்கு 10ஆம் இடத்ததிபதி பொண்ணோட ஜாதகத்தில் வக்ரமாவோ நீசமாவோ இருந்தால் அந்த மாப்பிள்ளை தான் பிறந்த உள்ளூரில் ஜெயிக்காமல் வெளியூரில் போய் ஜெயிப்பார். அப்போது அவங்க பூர்வீகத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ பொண்ணோட ஜாதகத்தை வச்சு மாப்பிள்ளை எப்படி வருவார், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பொருளாதாரம், சொத்து சுகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பொண்ணோட ஜாதகத்திலேருந்தே எடுக்கலாம்.